This is my profile. Yeah. Please support DAP. Sure. Yeah. Yes. Hello, morning. I'm a DAP candidate for. Okay, yeah. Please support us, you know. Okay, of course. Bring some change, lah. Yeah. Thanks. எங்களோட உண்மையிலேயே எதிர்கட்சிக்கு தாங்க. ஆமா, டிஏபிக்கு தான். ஏன்னா மக்களுக்காக தொடர்ந்து 50 வருஷமா போராடுறாங்க. எதுவா இருந்தாலும் போராடுறாங்க. இத நாங்க ஒரு மாற்றத்தை காண விரும்புறோம். ஆமா, தேர்தல் நேரத்தில் தான் வைக்கிறாங்க இந்த மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களோட குறைகளை கண்டறியணும். Actually, our government is already formed in the sense of in the racial ways of governing the governments already. And then the constituencies, divisions are more or less already being controlled by the Barisan, especially the UPNOs. There is no ways to change the formations of the governments already. Now, I think the other races, the Chinese or the Indians, that the only way to compromise with the governments, to enjoy the benefits or the economies of the governments is to sit down and talk and compromise with the stronger holders. That is the UPNOs. I think this time the Indian, the Hinduism, the party, the groups voice up their voice and saying that the Indian communities are really been set aside. Actually, these groups of people have done a very good job after 50 years of Merdeka in Malaysia, and these people have really been neglected. Their figures and facts shown that they have really done something job. I really say that these people have done a good job. மாய்க்கா நாங்கள் இது பட்டு பிரான்ச்சில் நான் இது எக்ஸ்கோ வரேன். அப்போ இந்த தலைமைத்துவத்தில் சர்வாதிகாரம்னு ஒன்று இருக்குது. சாமியாளுகிட்ட அவங்க நடத்துறதுதான், அவங்க பேசுறதுதான், அவங்க சொல்றதுதான் நாம் கேட்கணும். இது நான் மரத்தமிழன், இதை ஏத்துக்க முடியாது. இந்த பாரிசான் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருந்தாக்கா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வரப்போறது இல்லை. அதற்கு காரணம் பாரிசான் கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இப்ப நான் சொன்னா அவங்க சரியில்லைன்னு சொன்னா அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சமுதாயமே வெளியே வந்துச்சு. கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஆனா இது கடினமான போட்டி. சில பேர் சொல்லுவாங்க அவர் கோசுக்கன் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது ஒரு வதந்தியா தான் இருக்கு. அது உண்மையாக வாக்காளர்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறாங்களோ அது அவங்ககிட்ட தான் இருக்கு. இல்ல இன்னைக்கு நீங்க நாடாளுமன்றம் பார்த்தாலும் நான் கோசுக்கன் கூட போட்டிடுறது நான் அம்னோ கிட்ட போட்டிடுற மாதிரி தானே இருக்கு. எங்கள்கிட்ட அவங்க அம்னோ கீழே தான் நல்லா செயல்படுறாங்க. இன்னைக்கு நீங்க பிராய் சட்டமன்ற தொகுதி எடுத்தாலும் எலக்ட்ரிஷன் இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் போட்டிடுற MIC கூட பரிசா நேஷனல் கூட. அப்படி இருக்கும்போது அது சாமியலா இருக்கலாம், அது படாவியா இருக்கலாம், அது நஜீப்பா இருக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் இன்னைக்கு இது தேசிய முன்னணி ஒரு பெரிய கூட்டணி. அவங்களுக்கு அரசியல் பலன்லாம் இருக்கு, அவங்களுக்கு மற்ற வசதிகள்லாம் இருக்கு. ஆனா இருப்பினும் எங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த மக்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்க இதுக்கெல்லாம் நான் பயப்படல. இறங்கி நம்ம போட்டி போடுவோம். அப்படி மக்கள் நம்ம பக்கம் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அது நவம்பர் 25 இந்த இன்ட்ராஃப் அந்த போராட்டத்துக்கு பிற்பாடு அந்த மக்கள் சக்தி உருவாயிருக்கு. அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு மக்கள் அரசாங்கத்து மேலேயும் இந்த மாய்க்கா மேலேயும் ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த மக்கள் சக்தியில வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் இன்னைக்கு எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கறாங்க. அதனால நாங்கள் மக்கள் சக்தியை நாங்க அவங்கள அங்கீகரித்து அவங்க கோரிக்கைலாம் ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கை எங்க கோரிக்கை வேறு, அவங்க கோரிக்கை இல்ல, அவங்க கோரிக்கை தான் எங்க கோரிக்கை தான் அவங்க கோரிக்கை. நம்ம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நின்று இன்றைக்கு அவங்களோட ஆதரவு எங்களுக்கு அதிகமா இருக்கு. போன தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர்கள் இந்த கவசம் அவர் ஜெயிச்சாருன்னா அது இந்தியன் ஆதரவு தான். அதனால இன்னைக்கு இந்தியர்கள் ஆதரவு ஒரு பெரும் அளவுல இருக்கு. அதனால நான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கேன்.
Thank you.